ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரிசல்ட்டை வந்து நிறுத்தி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னே வந்து நீங்கள் ஷாக் ஆகிருப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரிசல்ட்டை வந்து நிறுத்தி வைக்க போகிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேஷன் இல்லாமல், அதே போல் எந்த ஒரு உண்மையான நியூஸ் இல்லாமல் போட மாட்டோம். ஸோ இது வந்து நேற்று பேப்பரில் மே 1 நேற்று பேப்பரில் வந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் டிஎன் கல்வி சாம்பியன் ராஜா. ஸோ +2 பப்ளிக் எக்ஸாமோட அந்த ஆன்சர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது எப்படி அந்த முரண்பாடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது +2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா முரண்பாடு உள்ள விடைத்தாள்கள், அதே போல் மதிப்பெண் வேறுபாடு, அந்த கரெக்ஷன் பண்ணும்பொழுது டீச்சர்ஸ் மார்க் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து சம் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த எழுதின பசங்க ப்ளஸ் அதே போல் அந்த டீச்சர்ஸ், திருத்தின டீச்சர்ஸையும் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு சிலருக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த முரண்பாடுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா +2 எக்ஸாம் மார்ச் 2லேருந்து 27 வரைக்கும் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதில் வந்து +1 அரியர் எக்ஸாமே வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84 மையங்களில் வந்து திருத்தினாங்க. ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பேப்பர் கரெக்ஷன் நடந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முரண்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு சில பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சீலே வைக்காமல் இருக்காங்க. அப்போ அது வந்து தவறு. அதே போல் ஒரு சில பேப்பர்ஸில் பாதி பேஜில் வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, மீதி பேஜில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண தப்பா, இல்லை டீச்சர்ஸ் வந்து எழுதி மார்க் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து விசாரிக்கிறாங்க. அதே போல் ஒரு சில பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த முதன்மை கண்காணிப்பாளர், சீஃப் எக்ஸாமில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சைனே இல்லாமல் இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து அதாவது எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, எக்ஸாம் ஹாலில் சூப்பர்வைசிங் வந்தவங்க சைன் போட்டிருப்பாங்க, அந்த சைன் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாத பேப்பர்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து விசாரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணை வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில் தான் நடக்க போகுது. இது வந்து ஆசிரியரோட கவனக்குறைவு. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் கிழிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பேப்பர்ஸ் கிழிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 30 பேஜ் இருக்க வேண்டிய இடத்துல வந்து 24 பேஜ் 25 பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கப்போ பேப்பர்ஸ் கிழிச்சிருக்காங்க. அதே போல் மார்க் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க, டோட்டல் மிஸ்டேக் விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆசிரியரோட கவனக்குறைவு. அதனால கண்டிப்பாக வந்து விசாரணை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய விசாரணையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்டு, அதே போல் அந்த அவங்க வந்து எந்த எக்ஸாம் ஹாலில் எழுதினாங்களோ அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வந்த சூப்பர்வைசர், அதே போல் அந்த பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ண டீச்சர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறையிலேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விசாரணை வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் 28ஆம் தேதி ஒரு 18 பேர்ட்டு வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. இது வந்து இந்த விசாரணை பற்றி ஒருத்தவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரையில் வந்து 2022 வருஷம் வந்து இதே மாதிரி தான் பேப்பர் கரெக்ஷனில் வந்து முறைகேடு நடந்திருக்கு. அப்போ வந்து ரொம்ப பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்பயும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கரெக்ஷனில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. பட் இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேண்டமாக குறிப்பிட்ட பேப்பர்ஸ் நம்ம செக் பண்ணும்பொழுது ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த விசாரணை வந்து நடக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விடைத்தாளில் வந்து பல பக்கத்தை வந்து கிழிச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே போல் ரொம்ப பேஜஸ் வந்து எழுதாமட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. இது அவங்க தான் கிழிச்சிட்டு போனாங்களா, இல்லை வேற யார் டீச்சர்ஸ் யாரும் கிழிச்சாங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எங்களுக்கு இருக்குது. அதனால இது வந்து ஒரு முரண்பாடாக இருக்கிறதுனால இதை பற்றி நாங்கள் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் டீச்சர்ஸ் சைடு வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸ் இருக்குது. டோட்டல் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, பேப்பர் கரெக்ஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நாங்கள் ரேண்டமாக செக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரேண்டமாக செக் பண்ணும்பொழுது கண்டுபிடிச்ச பேப்பர்ஸ் தான் இந்த மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். அதனால ரிசல்ட் வர்றதுல வந்து கொஞ்சம் வந்து லேட்டாக வாய்ப்பு இருக்குது. யாருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் கிடையாது. ஸோ மே 8ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். இந்த மாதிரி யாரோட பேப்பர்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ரிசல்ட்டை வந்து நிப்பாட்டி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து வந்திருக்கு. அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் விடைத்தாள் திருத்த முகாமில் வந்து ஒரு டெஸ்ட் பேஸில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு முகாமில் எங்கெல்லாம் பேப்பர் கரெக்ஷன் நடந்துச்சோ அங்கெல்லாம் வந்து 25லேருந்து ஒரு 50 பேப்பர்ஸ் வந்து ஒரு ரேண்டமாக எடுத்து அதில் வந்து ஒவ்வொரு பேஜ் வைஸாகவும் ஒவ்வொரு கொஸ்டின் வைஸாகவும் வந்து கொடுத்த மார்க்கு, அதே போல் டோட்டல் மார்க்கு, இதை வச்சு வந்து செக் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் இயர்லேருந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக கொண்டு வர போகிறாங்க. இது வந்து சிபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து எப்படி இருக்கோ அதே போல் வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்படி நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அந்த ரீவேல்யூஷன், அதாவது ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து குறையும். அந்த மெத்தடே வந்து ரத்து பண்ணலாம். ஏன்னா சாஃப்ட்வேர்லேயே நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.
அந்த முரண்பாடு உள்ள பேப்பர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நிப்பாட்டி வைக்க போகிறாங்க. அது வந்து அது வந்து யார் யார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். நம்ம வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து யாருமே பயப்பட தேவையில்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுற மிஸ்டேக் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அது வந்து நல்லதா கெட்டதா, ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.